உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான லஞ்ச் காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பீக்கிங்காய் பொரியல், உப்பு பருப்பு, ரசம். இது பார்த்திங்கன்னா மூணுமே சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உப்பு பருப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் துவரம் பருப்பு நல்லா அலசி எடுத்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம குக்கரில் வேணாலும் வேக வச்சு எடுத்துக்கலாம். சேர்த்துட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய் விட்டுக்கலாம். விளக்கெண்ணெய் விட்டோம்னா பருப்பு சீக்கிரம் வெந்துடும். இப்போ பருப்பு பாதி வெந்ததும், முழுசாக வேகணும்னு இல்லை, பாதி வெந்ததும் நம்ம 1/2 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி வேணுன்னா நம்ம தண்ணி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி வேக வைக்கலாம். குக்கரில் வைக்கும்போது முதல்லையே மஞ்சத்தூள் சேர்த்து வச்சுருங்க, விளக்கெண்ணெய் தேவைப்படாது. இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம ரசத்துக்கு 1/2 கப் போல் இந்த பருப்பு தண்ணி எடுத்துக்கலாம். இது பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இதை ஓரமாக வச்சிடலாம். அடுத்து 1 ஸ்பூன் சீரகம், 1 கொத்து கருவேப்பிலை, 6-7 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் தட்டி நம்ம இந்த பருப்புக்குள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒன்ஸ் கலந்து விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது தாளிப்பு செஞ்சிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் பொடியை கட் பண்ண வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா கலர் சேஞ்ச் ஆக வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இந்த பருப்புக்குள்ளே உள்ளே கொட்டிடலாம். இது பார்த்திங்கன்னா முழுசாக அப்படியே கொட்டாமல் ஒரு 4 வெங்காயம், ஒரு சின்ன பச்சை மிளகாய் இருக்கிற மாதிரி வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் கொட்டிடலாம். கொட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது நம்மளோட உப்பு பருப்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வச்சுட்டு தான் நம்ம கொட்டியிருக்கோம். இது கூட ஒரு பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை அப்படியே சேர்த்து வதக்கிட்டு, இது ஒரு லெமன் சைஸ் புளி 1/4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து இதிலேருந்து எடுத்த புளி கரைசலை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தாளிக்கும் போது இதுக்குன்னு நம்ம தனியாக தாளிக்க தேவையில்லை, டைம் சேவ் ஆகும். ஒரு தக்காளி ரஃப்பாக கட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற இந்த பருப்பு தண்ணியும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம புளிப்புக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு 4-5 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 4-5 மிளகு, இதையை தட்டி இல்லை மிக்சியில் அரைச்சி சேர்த்துறனாலும் சேர்த்திக்கலாம். நல்லா இடித்து எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, நம்மளுக்கு இன்னும் கூட கொஞ்சம் காரம் வேணும்னா நம்ம இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ரசம் ரொம்ப கொதிக்கக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக கொதித்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நறுக்குன மல்லி இலையை தூவி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு இறக்கிடலாம். இப்போது நம்மளோட சூப்பரான ரசம் ரெடி. அடுத்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் கொஞ்சமாக வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு
வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஓரளவு வதங்கணுதும் ஒரு சின்ன சைஸ் பீக்கிங்காய் தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தது உள்ளே சேர்த்துக்கலாம். இதில் வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும், நீங்கள் கம்மி பண்ணுறதுனாலும் கம்மி பண்ணிக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு ஒன்ஸ் கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூனை விட கம்மியாக மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு ஃப்ளேமை மீடியம் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு தட்டத்தை வச்சு மூடி வேக வைக்கலாம். இதை அப்பப்போ ஓப்பன் பண்ணி நம்ம கலந்து விட்டுக்கலாம். பீக்கிங்காய் ரொம்ப நேரம் வேகணும்னு இல்லை, ஒரு 5 நிமிஷம் போல் வெந்தால் போதும். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. அதே மாதிரி தண்ணி விட தேவையில்லை, உப்பு போட்டதும் பீக்கிங்காயிலேயே தண்ணி வந்துடும். லாஸ்ட்டாக 2 ஸ்பூன் துருவின தேங்காய் துருவல் சேர்த்தி நல்லா கலந்து விட்டு இறக்கிடலாம். இப்போ பீக்கிங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் காம்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும். அனைவரது இல்லங்களிலும்